அண்ட சராசரங்களையும் படைத்த ஏக இறைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பைபிள் மிக தெளிவும் திட்டவமாய் சொல்லப்படுகிறது. இதனுடைய காணொளி, இந்த ஒளியை காணொளி செய்வது வேறொன்றுமல்ல, இந்த பைபிள் புரிதலுக்காக இவர்கள் சொல்லுகின்ற மேலே இருக்கின்ற இந்த யூடியூப்பில் வருகின்ற நீங்கள் இருவரும் சொல்லுகின்ற கருத்துக்கு உள்ள மறு விளக்கங்களை பைபிள் அடிப்படையில் உங்களுக்கு சொல்வது தான் இதிலே ஒழிய வேறு எந்த விதமான தனிப்பட்ட நபர் தாக்குதலோ அல்லது அமைப்பை தாக்குதலோ, இது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதோ அல்லது ஒரு அமைப்பிற்கோ குழுவிற்கோ தூண்டுதலாகவோ அல்லது ஒரு பிரிவினை அல்லது குழப்பம் ஒரு பிரச்சனை உருவதாகவோ இல்லை என்ற நோக்கத்தோடு இந்த காணொளி பதியப்படுகிறது என்பதே உண்மை. உண்மைதான். மோசே தீர்க்கதரிசிக்கு கடவுள் சீனாய் மலையிலே தோரா அல்லது 10 கற்பனையின் வாயிலாக வேதத்தை கொடுத்தார் என்று வேத புஸ்தகத்திலே பைபிளிலே நாம் பார்க்கிறோம். அது நியாயப்பிரமாணங்கள் என்ற வாழ்வியல் சட்டங்களை கொண்டுள்ள வேதம். சரிதான். ஒரு மனிதன் வாழ்வதற்கான நியாயப்பிரமாணங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் சட்ட புஸ்தகம் என்றும் மனிதன் இப்படி இருந்தால் என்ன எப்படி என்பதை தெளிவாக விளக்குகின்ற சட்டத்திட்ட நூல்களை மிக தெளிவாக முன்னடக்கியதே இந்த தோரா என்கிற பழைய ஏற்பாடு. அதை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்களாகிய இஸ்லாமியர்கள் இல்லை, அதை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற யூதர்கள் என்பதுதான் சரியான கருத்தை ஒழிய வேறு எதுவுமே இல்லை. காரணம், கிபி நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பு 2000 வருஷம், அதன் பிற்பாடு 2000 வருஷம், இயேசு கிறிஸ்து பிற்பாடு 2000 வருஷம், இப்படி என்றுதான் வேத புஸ்தகத்தினுடைய கால நிலைகள் சொல்லப்பட்டுள்ளது. ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு உள்ள ஆபிரகாம் முதல் ஈசாக்கு யாக்கோபு என்கிற பரம்பரையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சவழி இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பைபிள் தெளிவாக போதிக்கிறது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3600 வருடங்களுக்கு முன்புள்ள காரியங்களை பிரதிபலிக்கின்ற பழைய ஏற்பாடு என்கிற தோரா, இந்த தோரா இஸ்ரவேல் நாட்டினருக்கு சீனாய் மலையிலே மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. இதை பின்பற்றுகிறவர்கள் இஸ்ரவேலர்களே தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாமியர்கள் என்பது அதன் பிற்பாடு சுமார் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு இன்னும் 500-600 வருடங்களுக்கு பிற்பாடு முகமது நபியினுடைய தகப்பனார் காலத்திலே, அதாவது முகமது நபியினுடைய அப்பா, அவருடைய குறைசி மக்கள் பிரிவிலிருந்து உள்ள ஒரு கடவுள் வழிபாட்டை சார்ந்த முகமது காலத்தில் உள்ளவர்கள் தான் அரேபியர்கள். அல்லாமல் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் பின்பற்றியது, மெயினாக யூதர்கள் பின்பற்றியது பழைய ஏற்பாடு. கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் என போற்றப்பட்டாலும் கிறிஸ்துவின் காலகட்டத்தில் உள்ள எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி இப்படி பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடை சேர்த்தது பரிசுத்த வேதாகமாக கிறிஸ்தவத்தில் எல்லாரும் பின்பற்றி வருகிறார்கள் என்பது உண்மை. அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் கிரேக்க தத்துவங்கள் கலந்து தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது. அந்த அபத்தமான எல்லா மத பிரிவுகளிலும் ஒரு மனிதன் வழி தவறுவது இயற்கை. அதில் யூதர்கள் மட்டுமென்ன வழி தவறினார் என்று சொல்வது, அதை நீங்கள் தான் புரிய இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அபத்தமான வேத தொகுப்பை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல பாவித்து வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே உள்ள யூத குலம், அந்த யூத குலத்தின் வழியிலே இயேசு கிறிஸ்து வந்ததால் கிறிஸ்தவத்துக்கும் யூத குலத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற ஒரே காரணத்தினால் யூத குலமும் கிறிஸ்தவ குலமும் ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் நம்பப்பட்டும் போற்றப்பட்டும் தெய்வ இறை வழிபாட்டு நூற்களாக பாவிக்கப்பட்டு வருகிறது. அந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக எப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை திரித்தும் ஏமாற்றியும் எழுதி புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்திருக்கிறார். ஒரு திரித்தலும் இதில் ஏமாற்றுதலும் எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து யூத வழிபாட்டிலே வந்தவர். அந்த யூத வழிபாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற காரியங்களை அந்த பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியினால்
முன்னுரைக்கப்பட்ட கருத்தின்படி தெளிவாக முன்னுரைக்கப்பட்ட காரணத்தினால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவத்திற்குரிய மத நூலாக இன்றைக்கு வரைக்கும் உலக அளவிலே பாவிக்கப்பட்டு வருகிறது என்பதை வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்பது. அது நீங்கள் இருந்துட்டு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நூலை நீங்கள் சொன்னால் போதுமா? பழைய ஏற்பாட்டில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எந்த வம்சாவளியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம்பரியம், அதாவது யோசேப்பு மற்றும் மரியாள் அவர்களுடைய மகனாக இயேசு கிறிஸ்து பிறந்ததாக பைபிள் சொல்கிறது. உலக கிறிஸ்தவ வரலாறு ஏற்றுக்கொள்கிறது, யூத வரலாறு ஏற்றுக்கொள்கிறது. இப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதாகமத்தை கற்றுத்தேர்ந்த போதகர்களாக நீங்கள் மேலே அங்கே சேரில் இருந்துட்டு இன்னொரு அமைப்பில் நீங்கள் சேர்ந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவது போல இருக்கிறது. அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மற்றும் இறப்பு காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மட்டுமில்லை, எரேமியா தீர்க்கதரிசியிலும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அது நிறைவேறியும் உள்ளது என்பதே உண்மை என்பதை நான் பார்க்க வருகிறேன். இன்றைக்கு ஒரு மற்றொரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம். இன்று நம்ம ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரத்துல 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது பைபிள் இன்னும் சரியாக உண்மை என்பதை நாம் எப்படி சொல்ல வேண்டுமானால், லூக்கா 4ஆம் அதிகாரம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய ஜெபாலயத்திலே பிரவேசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி நூல் அவருக்கு கொடுக்கப்பட்டது, வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படியானால் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய வம்சாவளியிலே ஏசாயா தீர்க்கதரிசி இருந்ததாகவும் அதை வாசிக்க அவருக்கு கொடுத்தப்பட்டதாகவும் இருக்கிறது. இது அதன் முன்பு உள்ள ஆதியாகமும் கிமு, அதாவது 2000 கிறிஸ்துவுக்கு முன் 1680 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் லூக்கா நற்செய்தி, இயேசு கிறிஸ்து பின் உள்ள லூக்கா நற்செய்தி 2:41 46 வரை பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகைக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர் மரியாளும் யோசேப்பும் போனதாக பைபிள் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதன்படி வருஷந்தோறும் போனார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதாக இருக்கும்போது அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போன போது அவர்கள் திருப்பி வரும்போது அவரை காணாமல் திருப்பி போய் எருசலேம் தேவாலயத்தில் மற்ற உறவினரிடம் தேடின போது இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கவும் வினாவுவதையும் கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம். பின்பு ஏன் நீ இயேசுவிடம் அவருடைய பெற்றோர் கேட்க, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று கேட்டபோது, நான் என் பிதாவுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டியது நீங்கள் அறியவில்லையா என்று அவர் பெற்றோரிடம் கேட்டுள்ளார். அப்போ இப்படி அவர் தன்னுடைய பெற்றோரிடம் சொன்னதை, இதனுடைய கருத்துக்கள் என்ன என்பது அவர்கள் பெற்றோர்களும் அறியவில்லை, உணரவில்லை. அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து 30வது வயதிற்கு பின்பு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு ஊழியம் செய்த காலத்தில் அவர் சொன்ன பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்களை சொல்லும்போது, அதல்ல இனி எதிர்காலத்தை பற்றி அவர் சொல்லும்போது அவருடைய சீசர்கள் உட்பட அதை அறியாமல் இருக்கும்போது, நீங்கள் 2 பேரும் கிறிஸ்தவத்திலே போதகராக இருந்தவர்கள் மேலே இருந்து இங்கே சேரில் இருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு நீங்கள் சேர்ந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஒரு காரியங்களை எடுத்து நீங்கள் சொல்வது எப்படி உங்களுக்கு வேதகமும் புரிந்தது என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. உங்களுக்கு இந்த வேத புஸ்தகம் தெளிவாக புரியாவிட்டால் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் TJLA அவர்களுடைய அந்த அமைப்போடு பைபிளை விவாதிக்கின்ற ஒய்டியம் அமைப்பு இருக்கிறது. இந்த ஒய்டியம் அமைப்பில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் கேரளா பகுதியிலே பிரதர் செபஸ்டின் புன்னக்கால் பிலிப், அதாவது கிரைஸ்ட் ஜெனரேஷன் என்று ஒரு செல்லிலே நாம் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீலங்காவிலே ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்பவர்கள், அது மட்டுமல்ல இன்னும் பலர் விவாதிக்கிறார்கள். பிரதர் வெங்கடேசன் என்பவரும் இருக்கிறார். இப்படி நிறைய இருக்கிறார்கள். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் என்ன சேர்க்கலாம். இப்படி உள்ளவர்களிடம் நீங்கள் கலந்து பேசாமல் நீங்கள் 2 பேருமே மேலே இப்படி சேரில் இருந்து கொண்டு பைபிள் அது போய் இது போய் என்று சொல்வது அது எந்த அளவுக்கு சரி என்பதை நீங்களே பைபிளை முன்பின் படித்து தெரிந்து
புரிந்து சரியான கருத்துக்களை சொல்லும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன்.